இவ்வளோ நாளாக நம்ம போட்ட ப்ளவுஸு இந்த நெக் தான், யூ நெக் தான் போட்டோம். ஆமாங்களா? உங்கள் பக்க கழுத்து இது சென்டர் பாயிண்ட்டு, இது பின் கழுத்து உயரம் 9 இன்ச்சு பின் கழுத்து உயரம், பக்க கழுத்து 3 இல்லை 3 இல்லை 2 3 3 அப்படி வச்சிங்கன்னா தான் யூ வரும். இந்த கழுத்து அகலம் சின்னதாகவும் ஆழம்னா உயரம் பெருசாகவும் இருக்கிறது யூ நெக். இவ்வளோ நாளாக நம்ம இதுதான் போட்டோம். ஆமாங்களா? இது என்னது? போட்டுன்றதெல்லாம் போட்டுன்னு சொல்லிட்டீங்க. இப்படிதான் இருக்கும் போட்டு. நான் சினிமாவில் தான் பார்த்தேன், நேரில் நிற்பாங்க ஒகேனக்கல்ல பார்த்துருக்கோம் இல்லையா? போட்டு அத்தனை பரிசல் போட்டு எல்லாம் ஒன்று தான் அடகா இப்போ இதோட மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இது அகலம் பெருசாகவும் இந்த ஆழம் இந்த உயரம் சின்னதாகவும் இருக்கிறது தான் போட். ஆமாவா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அகலம் சின்னதாகவும் உயரம் பெருசாகவும் இருந்தால் யூ, அகலம் பெருசாகவும் உயரம் சின்னதாகவும் இருந்தால் போட். இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. இந்த பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. இதே மாதிரி டயக்ராம் போட்டு இது யூ நெக்கு, இது போட் நெக்கு கூட எழுதிக்கல, சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ யூ நெக் இவ்வளோ நாள் நம்ம போட்டோம், இப்போ நம்ம போட் நெக் போட போகிறோம். அதுதான் சொன்னது. பின் கழுத்து உயரமும் முன் கழுத்து உயரமும் 3 இன்ச்லேருந்து 4.5 கொடுத்தீங்கன்னா தான் போட் மாதிரி இருக்கும். இன்னும் இல்லைங்க, நான் 9 இன்ச்சு தான் போடுவேன், இந்த கழுத்து எனக்கு அவ்வளோ இருக்கட்டும், உயரமும் எனக்கு 9 இன்ச்சு தான் வேணும் அப்படின்னா இது 4 இது 9 போட்டு நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா இது போட் மாதிரி இருக்குமா? இதுவும் போட் மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று தொப்பியை தலைக்கிற கவுட்டி மாதிரி இருக்கும். ஆமாவா? ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஒரு சிலர் என்னை இன்னும் அப்படி தான் கேட்பாங்க, எனக்கு அகலம் பிரச்சனை இல்லைங்க, உயரம் தான் ரொம்ப மேலாக இருக்குது, எனக்கு கீழே இருக்குங்க, நார்மலாக நான் 10 போடல ஒரு 8ஆவது வச்சு இருக்குங்க, அப்படி வச்சு செட் ஆகாது. அதனால தான் போட் நெக் எப்படி இருக்குன்றத சர்ச் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? கஸ்டமர் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, பட் அதெல்லாம் தெளிவாக பதில் நம்ம சொல்லணும். அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகி தான் உங்களுக்கு கொடுப்பாங்களே. நமக்கே தெரியாமல் நம்மளே இல்லைங்க எங்கள் டீச்சர் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி தான் நான் தைச்சி தருவேன், 4 தான் வைக்கணும் அப்படி சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ ரொம்ப இறக்கமாக போட்டும் அது அகலமாக போட்டோம். இல்லை கழுத்து நான் 6 தான் 4.5க்கும் 6க்கும் 1.5 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட்டு. 6 வச்சுக்கிறேன். இது பெருசாக இருக்குதுனாலும் அதான் சொன்னேன், பஸ்ஸில் போனாலோ சும்மா எங்கேயா போட்டினாலோ ஃப்ரீ ஷோ நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி ஆகிடும். அது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நான் பேக் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எப்படிங்கோட உங்கள் பின்கள் மொத்த உயரம். இப்போ வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறது இல்லை, கீழே துணி வச்சு திருப்பி போகிறோம். அடுத்த இது இடம் கீழே இதோட நம்ம பைப்பிங் வச்சோமா, பின்னாடியும் முன்னாடி பைப்பிங் வச்சோமா, இப்போ பீஸ் கொடுத்து தைச்சி திருப்ப போகிறோம். அப்போ இதுக்குமே 14 + 1 15 எடுத்துக்கோங்க பேக் சைடு. இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க, பக்க கழுத்து உங்கள் அளவை விட 1 இன்ச்சுனா 3 + 1 4. ஷோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 + 1/2 3. அதே தான். ஆம்கோல் வந்து உங்கள் அளவை விட 1 இன்ச்சு அதிகம். எனக்கு வந்து 6 அப்படின்னா +1 இன்ச்சு 7. பின் கழுத்து உயரம் முன் கழுத்துல 3லேருந்து 4.5. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ரிப்பீட்டடாக நமக்கு வரப்போகுது. இப்போ பக்க கழுத்து நான் இங்கேருந்து போடுறேன். எனக்கு நார்மலாக 3 - 1/2 இதை போடாமல் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக 4 இன்ச்சு நான் கொடுக்குறேன். இது இல்லை, நார்மலாக நம்ம இது பண்ணுறோம், இதுலேருந்து 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? புரியுதா? அப்போ எடுத்ததுமே உங்களோட பக்கம் கிடைக்குமா நோட்டில் நீங்கள் எழுதிக்கணும் உங்களோட அளவுகள்லாம் என்னன்னு. அதனால தான் ஸ்பேஸ் விட்டு விட்டு எழுதுங்கன்னு சொன்னாங்களா? சொல்லலைங்க ஏங்கா சொல்லலை, ஸ்பேஸ் விட்டு விட்டு எழுதணும்னு சொல்லுங்க. அப்போ தானே அவங்க கால்குலேஷன் எழுதுவாங்க. ஏன் சொல்லலை? நீங்கள் இங்கே ஸ்பேஸ் விட்டு இவங்ககிட்ட சொல்லணும்ல அவங்க நோட்டில் எழுதுறது. சரிம்மா, அதிலே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கோங்க. எப்போ எந்த பாயிண்ட் எழுதினாலும் அந்த இடத்துல நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எழுதணும். அதனால தான் ஸ்பேஸ் விட்டு விட்டு எழுதிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இங்கே எடுத்ததுமே நான் 4 இன்ச்சு பக்கம் கழுத்து என்னோட அளவு கொடுத்துருக்கேன். உங்களோட அளவு என்னவோ அதை போட்டுக்கோங்க. ஓகேவா? முதல்ல எழுதுங்க, நான் சொல்லி முடிச்சோன்னா அப்புறம் எழுதிக்கோங்க, டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த 4 இன்ச்சில் இருந்தே தான் உங்கள் ஷோல்டர்ஸ் எழுதணும். 2.5 + 1/2. 2.5 இது +1/2 இங்கே ஈக்குவல் டு 3 இன்ச்சு. இதுலேருந்து 4லேருந்து எடுக்கிறோம்.
இதில் மைனஸ் மைனஸ் எதுவுமே இல்லை. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, நான் எதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட நார்மல் ப்ளவுஸ் தான் இருக்குது. போட் நெக் எத்தனை பேர்கிட்ட இருக்குது ப்ளவுஸ்? ஓகே, இத்தனை பேர் நம்ம ஒரு 30 பேர் இருப்போமா, அதில் ஒரு 10 பேர்கிட்ட தான் போட் நெக்கோட அளவு ப்ளவுஸ் இருக்குது. மீதி 20 பேர்கிட்ட இல்லை. ஆமாம் தானே? அப்போ நார்மல் ப்ளவுஸ்லேருந்து இதை மாற்றி கன்வெர்ட் பண்ணால் தான் போட் நம்ம கொண்டு வர முடியும். வர கஸ்டமர் எல்லாருமே போட் நெக்கே உனக்கு அளவு தர மாட்டாங்க. நார்மல் ப்ளவுஸ் வச்சு எனக்கு இந்த மாதிரி பிக்சர் காமிச்சு அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது, இந்த மாதிரி எனக்கு தைச்சு கொடுங்க. நாங்கள் அப்போ போட் நெக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். என்ன சொல்லியிருக்கு, அதுதான் ரீசன். கழுத்து அகலமாகவும் உயரம் சின்னதாகவும் இருந்ததுனாவே போட் நெக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தைச்சு தருவோம். அவங்க கொடுக்குறதே போட்டு அதே அளவில் போட்டு டிசைன் போட்டிங்கன்னா அது நார்மலில் தான் டிசைன் வரும். அது வந்து பேட்ச் ஒர்க். நம்ம மீதி ரெண்டும் நம்ம பண்ண பார்த்தீங்களா, நார்மல் ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ போட்லேயுமே நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயுமே பேட்ச் ஒர்க் பண்ணலாம். இந்த டிசைன் இங்கே மட்டும் தான் பண்ண முடியும், அது பண்ண முடியாதுங்கிறதுலாம் இல்லை. பேட்ச் ஒர்க்னா எல்லாத்துலேயும் கலந்து பண்ணலாம். காலருக்கு பண்ணலாம், என்ன பேட்ச் ஒர்க்கோ காலருக்கு பண்ணலாம். மேம் காலர் சொல்லி தருவீங்க? ரெண்டே காலர். ஆமாம், ஜென்ஸ் காலர் எனக்கு தெரியாது. ஜென்ஸ் காலர் யாரும் எதிர்பார்த்துறாதீங்க. எனக்கே தெரியாமல் நான் உங்களுக்கு தப்பாக சொல்லி தருவேன். தெரிஞ்சால் சொல்லித்தர சொன்னாங்க மேம், எனக்கு தெரியாது மேம், அப்டேட் ஆகுங்கன்னு நான் இன்னும் பண்ணல, எனக்கு டைம் இல்லை. அதனால் எனக்கு அது தெரியாது. மீதி 2 காலர் சுடிதார் தைக்கிற காலர் மாதிரி ஒன்று வரும். ஏவிஆர் நகைக்கடைலாம் பார்த்தாங்களா? சொல்லுங்கள். எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் சரி வச்சுரு, பிள்ளைங்கள்ட்ட காட்டுக்கு அப்புறம். சரிம்மா, இப்போ நம்ம ஷோல்டர்ஸ் போட்டாச்சு. அதுலேருந்து ஆம்கோல் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 இன்ச் இது ப்ளஸ் 1 7. அப்போ இது 6னா ப்ளஸ் 1 7 இன்ச். ஓகேவா? இது எப்பயும் போல 1.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. இதில் பாதி இங்கே இருந்து லாஸ்ட்டாக 2 இன்ச்சு கொடுக்க முடியாது. போட்டு காலர் க்ளோஸ் நெக் 3த்துக்கும் இதுக்கு மேலே வரதெல்லாம் இங்கே 2 இன்ச்சு கொடுக்க முடியாது பேக் சைடில். சரிங்களா? ஃப்ரண்ட்டுக்கும் தர முடியாது. அப்போ இந்த பாதி இந்த 1.5 இன்ச்சு இந்த லாஸ்ட் காலர். புரியுதாம்மா? சின்ன சின்ன விஷயங்கள் மாறும்னு சொன்னல, இதுலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். பக்கக்கழுத்து 4 இன்ச்சு கொடுத்துருக்கோம். 3 + 1 4. ஷோல்டர்ஸ் எப்பயும் போல அளவு கொடுத்துருக்கீங்க. அங்கேருந்து ஆம்கோல் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 6 + 1 7 கொடுத்துருக்கோம். பாக்ஸ் போட்டுக்கிறோம். 1.5 இன்ச்சுக்கு எப்பயும் போல கொடுத்துக்கிறோம். இந்த ஹைட்டில் பாதி கொடுக்குறோம். இங்கே லாஸ்ட்டாக 2 இன்ச்சு கொடுக்கக்கூடாது. அப்போ இது 3த்தையும் கணக்கு லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? பேப்பரில் இதெல்லாம் நீங்கள் போட்டு காமிச்சதுக்கப்புறம் தான் கட்டிங்கே போடணும். எடுத்ததும் பேப்பரில் தான் போட போகிறோம். சரிங்களா? அடுத்து பின் கழுத்து உயரம் நீங்கள் டிசைன் காமிச்சிருக்கீங்க. ஆம்கோல் கட்டுக்கிட்டு 1 மாதத்துக்கு எடுத்துட்டீங்களா? பாயிண்ட் எடுத்துட்டீங்களா? சும்மா இங்கே மட்டும் அடிக்கிறேன், ஏன்னா எனக்கு முடியாது. சரி, பின் கழுத்துல வந்து நீங்க காமிச்ச டிசைன் இருக்கு. அந்த எங்கம்மா அந்த டிசைன் யாரு? இந்த லாஸ்ட் வருது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு 9 இன்ச்சோ 10 இன்ச்சோ 8 இன்ச்சோ 8.5. ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் நார்மலாக நீங்கள் என்ன போடுறீங்களோ 9 போடுறீங்கன்னா 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு மேலே ஒரு வளைவு போடுறோம் இல்லையா, அதுதான் போட்டுக்கு தான் நம்ம 4.5 இங்கே 4.5 வரைக்கும் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கோம். அதில் இங்கே கீழே ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்கோம். மேலே வளைவு, கீழே ஒரு கேப் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்கேலப் கொடுத்துருக்கோம். ஆமாங்களா? இப்போ அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி அதை கொஞ்சம் கேப் கொடுக்குறீங்க அப்படின்னா ஹூக் வச்சுக்கலாம். கேப் கொடுக்காம நீங்கள் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா நாட் வச்சுக்கலாம். அது ஒரு ஒன்று சொல்லித்தரேன், இதுலேயும் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஹூக் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் வேறு மாதிரி வரும்பா. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் நான் ஹூக் வைக்கிறது சொல்கிறேன். இப்போ இது 9 இன்ச்சு. இந்த இடம் 3லேருந்து 4 வரைக்கும் கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இங்கே நான் 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 4 கொடுத்தா இங்கேருந்து அந்த ஹூக் வைக்கிறதுனால ஒரு 1.5 இன்ச்சு விட்டுறணும். அந்த இடம் கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கானா, அதுக்கப்புறமேட்டா ஸ்கேலப் வந்திருக்கான். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. அப்போ 4.5யும் 1.5யும் 6 இன்ச்சு. 9ல் 6 இன்ச்சு போயிடுச்சுன்னா மீதி 3க்கு மட்டும்தான் இங்கே கேப் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஸ்கேலப் வந்து இதுலேருந்து இப்படி வரும். புரியுதுங்களா? இந்த கேப் எனக்கு பெருசாக இருக்கட்டும். அப்போ இங்கே 4, 1, இந்த 3 மொத்தம் சேர்ந்தால் மட்டும்தான் 9 இன்ச்சு. உங்கள் பின்கழுத்து உயரம் என்னவோ அதுக்குள்ளே தான் எல்லா டிசைனும் கொண்டு வரும். 10 இன்ச்சுனாலும் பிரச்சனை இல்லை.
ஒரு சிலர் 7.5 தான் போடுவாங்க. என் பின்களுக்கே 7.5 தான், அதுக்கு மேலே கம்மி வைக்காதீங்க, வீட்டில் திட்டுவாங்க. ஆனால் டிசைன் தைச்சு கொடுங்க, இந்த மாதிரி ஹோல் தைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அப்போ இந்த சைஸ் கம்மி பண்ணுது 3 தான் வச்சிடணும். இந்த 1.5ன்றது காமன், கண்டிப்பாக 1.5 தான் கொடுக்கணும். அப்போ 3 1.5யும் 4.5 இன்ச்சு. அப்போ 7.5 இன்ச்சில் 4 போயிடுச்சுன்னா மீதி 3.5 தான் அந்த ஓட்டை. இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா? வளர்க்குறேண்ணா? ஆமாங்க மேம். ஒரே நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்க, கழுத்து உயரம் வந்து பின்கழுத்து உயரம் வயிற்றுல அப்படி வச்சா இல்லை பாரு. நல்லா இருக்கும். 3 இதுதான் ப்ராட் பண்ணுறோம்ல. இப்போ இங்கே பெருசு பண்ணுறோம்லடா, இந்த இடம் பெருசு பண்ணுறதா மேலே வந்தால் பிரச்சனை வச்சு, அதனால தான் அதை பெருசு பண்ணுறேன். வேலை விட வச்சுக்கலாம். இதுவும் நிறைய வைக்கலான்றேன். 3 வைக்கலாங்கிற நான் 3 வச்சு குட்டியே இருக்குது. நான் சொல்கிறேன் நல்லா இருக்கும். நான் வச்சுருக்கிறதே 3 தான். தெரியுதா? இந்த அகலம் பெருசாக இருக்கும். நீங்கள் பொண்ணும் அது பெருசாக அழுத்தாது. பின்னாடி வச்சுக்காத 3 தான். முன்னாடி 3, பின்னாடி 4 போடுறோம். முன்களுக்கும் அதே 9 போடுறோமா? இல்லை. அப்போ பின்னாடி ஒரு அளவு முன்னாடி ஒரு அளவு போடுறோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பின்னாடி ஒரு அளவு போடலாம், முன்னாடி ஒரு அளவு போடலாம். பின்னாடி 3 வச்சுட்டு முன்னாடி 4 கூட வைக்கலாம். இல்லை இங்கே 3 வச்சுட்டு பின்னாடி 4.5 கூட வைக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி வைக்கக்கூடாதாங்க மேம்? அதை தான் சொன்னேன், ரெண்டும் ஒன்னே வைக்கணுன்றது அவசியம் இல்லை. வச்சுக்கலாம். எனக்கு இங்கேயும் 4.5 இங்கேயும் 4.5 வச்சாதாங்க பிடிக்குது. ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி வச்சுக்கிறோங்க மேம். ரெண்டாவது ஏமா அது உன் இஷ்டம் தான். சொல்லிட்டேன், இது ஆப்ஷன் தான் சொல்கிறேன். எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரணும்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும்தானா? அதோட போயிட்டா நீ கஸ்டமர் கேட்டீங்கன்னா இல்லை எங்கள் டீச்சர் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க சொல்ல முடியும். நான் எல்லாமே சொல்கிறேன். இதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலான்றேன். மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுறோம், பேக்கும் ஃப்ரண்ட்டும் வேறு வேறு தான் வைக்கிறோம். அதே போல் இங்கேயும் வேறு வேறு வைக்கலாம். ஏன்னா கேள்வி கேட்டாங்க, ஏங்க ஒரே அளவு தான் வைக்கணுமா? இல்லைம்மா மாற்றி மாற்றி வைக்கலான்றது சொல்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதனால தான் அதையும் சொல்லிடுறேன், இதையும் சொல்கிறேன். ஒரே இதான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸ்டார்டிங்கே எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் நடுவில் சொன்னால் ஏங்க இது முதல்ல சொல்லலைன்னு கேட்குங்க. ஏன்னா கேட்டாங்க எல்லாம், அதனால தான் சொல்கிறேன். எல்லாம் நான் சொல்கிற போது காமனாக முன்னாடி 4 வச்சுட்டு பின்னாடி 4.5 வைக்கலாம். இல்லை 4 வைக்கலாம், 4.5 வைக்கலாம். சரிங்களா? இதில் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க 5 வரைக்கும் வச்சுக்கலாம். யார் இருக்கீங்க? விஷ்ணு கொஞ்சம் ஹைட்டு, நீங்கள் ஹைட்டு, பவி தான் மேம் ஹைட்டு. அவங்களும் ஹைட்டு கொஞ்சம். யார் பவி? பவி தான். சரி, இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கவங்க 4 வைக்கலாம், 5 வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ எனக்கே 3 வச்சிருக்கேன். கழுத்து எங்கே நெருக்கிற மாதிரி இருக்கா? ஆனால் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு நெருக்கிற மாதிரி இருக்கும். இதே நான் சுடிதார் போட்டிருக்கோ பிரச்சனை இல்லை. ப்ளவுஸ் போடுறப்போ டைட்டாக தான் போடுவோம். அப்போ நெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க 5 வரைக்கும் தாராளமாக வச்சு போடுவோம். முன்னாடி ஷார்ட்டாக இருக்கவங்க 3மா? அந்த 3, 3, 4, 4. ஹைட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் 5. நீங்களே போடலாம் 5 போட்டுக்கோங்க. 5 போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணுங்க. நீங்கள்லாம் முதல்ல உங்களுக்கு இத்தனையும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன். இங்கே ஒன்று தைச்சிங்கன்னா வீட்டில் ஒன்று மாற்றி போட்டு பாருங்க. பேக்குக்கு போடுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று போடுங்க. கொக்கி வைக்கிறோம் அப்படின்னா நாட்டு ஒன்று வச்சு தைச்சு பாருங்க. இதை எடுத்துட்டு போய் தைக்கிறதுக்கே நான் ஐடியா தான் விஷ்ணு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது 12 மணிக்கு. வேலையை முடிக்க விட மாட்டேன்றீங்க சொன்ன மாதிரி. சரி ரைட், ஓகே. இப்போ பின்களுக்கு நான் 3 வைக்கிறேன், கவனிங்க. இல்லை 3.5 கூட வச்சுக்கிறேன். அங்கேருந்து 1.5 இன்ச்சு, ஏன்னா கொக்கி வைக்க போகிறோம், அதனால் 1.5 இன்ச்சு கொடுக்கணும். மீதி 9 இன்ச்சில் 3, 4, 5, மீதி இந்த இடம் 4 இன்ச்சு தான் ஹோல் கொடுக்கணும். இப்போ இந்த 3.5க்கும் இந்த 4க்கும் ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. இது நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த கார்னர்லேருந்து 1.5 கொடுக்கணும். நார்மலாக நம்ம எவ்வளோ அழகாக போட்டுக்கு 1.5 கொடுக்கணும். இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக வருது 1 இன்ச்சு. இந்த ஸ்டார்டிங் வந்து கோடை டச் பண்ணாமல் இதில் இருந்து இந்த 1.5 டச் பண்ணி இந்த 1 கொண்டு வரும். கை வேற நடுது, போட் வேற ஓட்டணும், கோணையை போட்டு. இதை ஞாபகமாக எழுதிக்கோங்க. கழுத்தில் இந்த கார்னர்லேருந்து 1.5, இந்த லாஸ்ட்லேருந்து 1, மேலே கோடு டச் பண்ணாமல் அந்த இடத்துலேருந்து அப்படியே இறங்கி இந்த 1.5 டச் பண்ணி இங்கே 1 கொண்டு வரணும். புரியுதுங்களா?
அப்படி போட்டினாதாம்மா போட்டு. இப்போ இதுக்கே நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூ போட்டப்போ இதுக்கு நம்ம பாக்ஸ் போட்டிருந்தோம். ஆமாங்களா? இந்த கார்னர் அரை இன்ச்சு தான் சொல்லியிருந்தேன். வளைவு போட்டிங்கன்னா யூ வந்துடும் சொன்னேன். இப்போ இதில் இப்படிதான் வரும். இப்போ இங்கே ஏன் டச் ஆயிருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு பாதிக்கு மேலே டச் ஆகி கீழே மட்டும்தான் டேர்ன் பண்ணால் யூ வரும். ஸோ எப்படி போட்டிங்கன்னா என்ன நெக்கு வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யூ வேணும் அப்படின்னா கீழேருந்து ஒரு அரை இன்ச்சு கொடுத்து அந்த கோட்டு மேலே அப்படியே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து டச் பண்ணிக்கணும். ஆனால் போட்டுக்கு எங்கேயா டச் ஆகுதா கோடு? இல்லை இல்லை. ஸோ இந்த கார்னர்லேருந்து 1.5, இந்த இடம் 1, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டச்சே அப்படி அந்த போட்டு மேலே அங்கேருந்து இந்த 1.5 இந்த 1 டச் பண்ணால் தான் போட்டு வரும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா போட் வராது. தைச்சிட்டு பிள்ளைகள்கிட்ட திட்டுவாங்க நீங்கள் கஸ்டமர்கிட்ட, இது போட் மாதிரியே இல்லை அப்படி சொல்லுவாங்க. புது ஒரு மாடல்னு சொல்லிடலாம். சொல்லுவாங்க ஒரு மாடல் நீ கற்றுக்கிறதுக்கு என் பிளவுஸ் தான் கிடைச்சிச்சா கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. சரிடா போட் இப்படி தான் போடணும் ஓகேங்களா? இல்லை ஞாபகமாக பண்ணிக்கோங்க அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த 1.5 இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து கர்வாக கொடுத்துருக்காங்க, லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஆமாவா? இங்கே 1.5 இன்ச் இது வரைக்கும். அப்போ மேலேருந்து அதே 1.5 இன்ச் கூட பாக்ஸாக போட்டுட்டு கீழே ஒரு 1 இன்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பேப்பரில் தான் இதெல்லாம் பண்ணுறீங்க. இந்த 9லேருந்து கீழே இது 1 இன்ச் கொடுத்துட்டு இதுலேருந்து இதை கட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப ப்ராடாக வேண்டாங்க, ஏன்னா நம்ம நார்மலாக 3 இன்ச் தான் பார்த்தோம், 4 இன்ச் கொண்டு வந்துருக்கோம். அதே கழுத்துக்கு ப்ராடாக தான் வரும். கழுத்து மேலே வைக்கிறப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்காது, ஈவன் ஆகிடும். இப்போ கீழே இங்கேருந்து நம்ம கொடுக்குறப்போ கொஞ்சம் இந்த நார்மலாக 3 இன்ச்சு தான் வளைவு போட்டு யூனிட் போடுவோம். ஆமாவா? ஆனால் இங்கே வந்து 4 இன்ச்சு பக்கம் கழுத்து இப்போ பெருசாக இருக்குது இந்த அளவுக்கு. அங்கேருந்து நம்ம கொண்டு வரப்போ கொஞ்சம் பெருசாக தான் போகும் முடியுது. வீட்டில் திட்டுறாங்க கம்மி பண்ண சொன்னாங்கன்னா உங்கள் பக்க கழுத்து அளவுக்குள்ள நீட்டாக விட்டுருங்க. டிசைன் சொல்கிறேன் 3 கூட கொடுத்துக்கலாம். அப்போ இங்கேருந்து 3 இல்லைடா பாக்ஸ் இப்படி போட்டுக்கோங்க, இதுலேருந்து இப்படி பண்ணுவோம். திட்ட மாட்டாங்க ப்ராடாக போட்டால் ஏன் இஷ்டம் தான் அப்படின்னு சொன்னால் 4 வச்சுக்கோங்க. இந்த பக்க கழுத்து எவ்வளோ வருதோ இங்கேயும் அதே வச்சுக்கலாம். அகலமாக தான் போகும் முதுகு, தெரியாமல் பார்த்துக்குவோம். தெரிஞ்சுச்சுன்னா திட்டுவாங்க இல்லையா? கண்டிப்பாக தெரியும். நம்ம ப்ராடா போகுது இல்லையா? நார்மலாக இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 6 இன்ச்சு தான். இப்போ 4 4 8 இல்லையா? அப்போ இந்த ஸ்ட்ரிப்பு தெரியும் இல்லையா? அதுக்கு சொல்கிறேன். உங்களோட சாய்ஸ். சின்ன பிள்ளைங்க போட்டாங்கன்னா அந்த மாதிரி போட்டு கொடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகிறப்போலாம் பேட் வச்சு தைப்போம். அப்போ நீங்கள் போடணுன்றதே அவசியம் இல்லை. அது மட்டும் அந்த பேட் வச்சு தைச்சா மட்டுமே போடணும். புரியுதுங்களா? ஏடா செஞ்சுருக்கீங்க? இங்கே வர மாடல்ஸ்லாம் அப்படி தாங்க, எதுவுமே இல்லை. கொடுக்குற அந்த ப்ளவுஸே அந்த பேட் இருக்கும், போட்டாலும். ஸோ அவங்களுக்கு நல்லா லோவாக இருக்கும், நாட் மட்டும்தான் கட்டுப்பாங்க, இங்கேயும் ஒரு நாட்டு. அதெல்லாம் தெரிஞ்சால் அதை உள்ளே தள்ளிட்டு உட்காந்துட்டு இருக்கணும், அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ இப்போ எல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சிரிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. நம்ம இதை பழகலை, இப்போதான் பழகிட்டு போட்டோம். வேணாட்டி 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? வேணுன்றவங்க தான் அதை மாற்றிட்டு சொல்லிடுறேன். சரி மகாவணி 9 இன்ச்சு இந்த 4 இன்ச்சுக்கு அப்படியே நேராக கொண்டு வந்துட்டேன். கீழே இருந்து 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இந்த 9க்கும் இந்த 1 இன்ச்சுக்கும் லைட்டாக இப்படி கொண்டு வருவோம். அப்படியே ரொம்ப குழிவாக போகாமல் கொஞ்சம் அகலமாக, தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருந்து அப்படியே கொண்டாந்து மேலாக அப்படியே கொண்டாந்து. அதுக்கப்புறம் இந்த 1.5 இன்ச்சுக்கும் இதுக்கும் நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போடணும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அதுதானே போட்டிருக்கேன். இப்போ இந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் உங்கள் பின்கழுத்து உயரம் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 1.5 காமன், கண்டிப்பாக இந்த 1.5 கொடுக்கணும். ஏன் சொல்லுங்கள்? யாருக்காவது ஐடியா இருக்கா? ஊக்கு வைக்க போகிறோம். இப்போ இந்த 3 வெட்டினோம் அப்படின்னா தைக்கும் போது கீழே தான் வரும். கழுத்து பீஸ் கொடுத்து தைச்சாலோ பைப்பிங் வச்சாலோ இந்த இடத்துல இந்த 4க்கு இங்கே வெட்டினோம்னா தைச்சா மேலே ஏறும். அப்போ தைச்சதுக்கப்புறம் எவ்வளோ மேலே அரைஞ்சு போயிடும், கீழே அரைஞ்சு போயிடும், மீதி அரைஞ்சு தான் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம ஊக்கு வைக்க போகிறோம். நீங்கள் தைக்கும் போது எனக்கு புரியும். அதே போல் பேக் ஊக்கு வைக்க போகிறோன்றதுனால இது வந்து ஓப்பனிங் சைடில் வைக்கணும்.
நார்மலா எடுத்ததுமே நம்ம முதுகு பக்கம் வைக்கிறோமா அந்த இடத்துல ஃப்ரண்ட்டை வைக்கணும். சரிங்களா? சரி, இது வரைக்கும் போதும். டைம் ஆச்சு. மேம் பேப்பர் கட்டிங் போடும்போது டைம் ஆச்சு. ட்ரா மட்டும் பண்ணிக்குவாங்க. கண்ணு வரையறது சரி, அது பேப்பர் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும்? மேம் மொத்த ஊரும் அவங்க பாடி சொல்கிறோம் பேப்பர் கட்டிங் போடும்போது ஃபோல்டிங் சைடு போடும்போது வரைஞ்சிக்கலாம். 10 நிமிஷம் ஆகுமா? 4 மணி நேரம், அரை மணி நேரம் கூட ஆகும்.